தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. யார் சொன்னா யாரு தவறான கருத்து. மாணவர்கள் போராட்டம் இது ஒட்டுமொத்த இந்தியாவின் போராட்டம். நீட்டுங்கிறது மிகப்பெரிய மோசடி. நான் 10-15 வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். வந்த நாள்ல இருந்து நீட்டுனால வெளிநாட்டுக்காரங்க தான் சம்பாதிக்கிறான். கோடிக்கணக்கா லட்சக்கணக்கா இந்த கசிவு ஏற்பட்டதுன்னு சொல்லப்படுறதும் லட்சம் கோடிகள் புரண்டிருக்குது. மாணவர்கள் உயிர்கள் பறிபோய் இருக்குது. மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இப்ப எப்படி போன ஆட்சியில் மசோதா நிறைவேற்றி கவர்னர் பெண்டிங்ல போட்டிருக்காரோ அதெல்லாம் பொருட்படுத்தாது மீண்டும் ஒரு தீர்மானத்தை மசோதாவை சட்டசபையில் கொண்டு வந்து அதை கவர்னருக்கு அனுப்பி டெல்லிக்கு கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு இதை விளக்க உடனடியாக வாங்க முடியும். நிச்சயமாக முடியும். அதை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன். அதைத் தொடர்ந்து பல மாநிலங்கள் அவங்கவுங்க வெளியில வாங்கிடுவாங்க. நீட்டுங்கிறது ஒரு அயோக்கியத்தனம். நீங்க புதிதாக இணைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு போராடக்கூடிய மாணவர்களை கைது செய்யறாங்க. போராட்டம் முடக்கக்கூடிய அளவு அது துரதிருஷ்டவசமானது. அவர் போராட்ட வாழ்க்கையில் வெளியே வந்தவர் அல்ல முதல்வர். ஆனா நிச்சயமாக அவர் இதை ஆலோசிப்பாங்க. அறிக்கை மூலம் இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் நான் பார்த்தேன். நீட்டை தூக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த படங்கள் ரொம்ப நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறதுனால அந்த சில கொண்டாட்டங்கள்ல மக்கள் இருந்திருக்கலாம். இது நிச்சயமாக இங்க பேசிய அனைத்து தலைவர்களும் இதுல ஜேம்ஸ் வசந்தன் ரொம்ப அற்புதமா பேசினாரு. ஒரு கருத்தை சொன்னார். அடே புடலங்கா அடே நாதாரி பயல்களா நீ இந்த அவர் அப்படி சொல்லல, இது என்னோட வார்த்தை. அதாவது இந்த நீட் எக்ஸாம் கோச்சிங் 2 வருஷம் வைக்கிறீங்க இல்லையா, 10வது 11வது 12வது படிச்ச பிறகு வைக்கிறீங்க. அந்த படிப்பை அந்த கோச்சிங்க அந்த நீட் படிப்பை அந்த 11வது 12வதுலயே வச்சு தொலைஞ்சதுக்கு என்னடா இது ஏமாத்து வேலை தானே தெளிவானதை சொன்னார். இது ஒரு அற்புதமான கருத்து. இது ஏமாத்துறதுக்காக நடத்தப்பட்டதுதான். இது இந்த மாணவர்கள் காக்ரோச் போராட்டமா இருக்கட்டும், இன்னைக்கு ரஞ்சித் தலைமை இதா இருக்கட்டும், போராட்டமே வாழ்க்கை இல்லை. இதுக்கு எல்லாம் மூல காரணம் மக்களா மதிக்காதனாலதான். அந்த இவிஎம்ங்கிற ஒண்ணுல ஏமாத்து பண்ணி ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் இது நடக்கும். இவிஎம் தூக்கி போட்டு ரோட்ல போட்டு உடைச்சாதான் நீட்டும் போகும், எல்லாம் போகும். நன்றி, வணக்கம். அதெல்லாம் பண்ணாதுப்பா. ஏன்னா விஜய் அவர்களோட ரசிகர்களே மாணவர்கள் தான், சின்ன பிள்ளைங்க தான். அதனால தொடர்ச்சியா கைது பண்ணுதுங்கிற கலரை பூசாதீங்க. இப்பவா அது நாளை காலையில வெளியிட்டுருவாங்க, வந்துருவாங்க வெளியே. யாரு சொல்ற முட்டாப்பையில இருக்கு. துணைநிலை ஆணையை தூக்கி போட்டு கக்கூசில போடு. இந்த காக்ரோச் பார்ட்டி மாதிரி இந்த அந்த மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்காங்க, இந்த இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காங்க. அந்த பதவியில் இருக்கிற காக்ரோச்சுகளை பிடிச்சி முதல்ல அடிக்கணும், உதைக்கணும். நன்றி, வணக்கம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.